ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹோம்மேட் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிட்ஸ்லாம் வந்து அவுட் சைட் ஃபுட்டு கேட்டு அடம் பண்ணாங்கன்னா நீங்கள் நோ சொல்லிடாதீங்க. ஏன்னா நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 5 கரண்டி நான் அரிசி மாவு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா கரண்டி வச்சு கலரிக்கோங்க. கலர்ன உடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் பிசைஞ்சிக்கோங்க சூடு ஆறின உடனே. இடியாப்பம் புளியறது தான் எடுத்திருக்கேன். அதுலேயே வந்து நான் இந்த அச்சில் வந்து நான் ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதா எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு நூடுல்ஸ் ஷேப் நல்லா வரும். அதில் வந்து எண்ணெய் தடவி மாவு உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு நான் இட்லி பாத்திரத்தில் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் கொதிக்கிற தண்ணியிலையும் போட்டு எடுக்கலாம். ஆனால் இட்லி பாத்திரத்தில் போட்டிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும். 2 தட்டுலேயும் நான் நூடுல்ஸ் மாதிரி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோன்னு நான் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் பொடியாக கட் பண்ணி. ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின உடனே நான் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். உப்பு நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. கரம் மசாலா நான் கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா இது கொதி வரட்டும். அதுக்குள்ளே வந்து நூடுல்ஸ் வெந்துருச்சான்னு பார்த்தப்போ 10 மினிட்ஸில் நல்லா வெந்துருச்சு. சரி நம்ம அதையும் எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன். நான் எடுக்கிறப்பவே நல்லா நீட்டமாக வந்ததுங்க. நூடுல்ஸ் மாதிரியே இருந்தது பார்க்குறப்பவே. கிட்ஸுக்கெலாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீட்டாக இருந்ததுன்னா. அப்புறம் வந்து அந்த கிரேவியில் நம்ம வந்து இதை போட்டு பெரட்டி விட்டுடலாம். பெரட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருந்தது. பார்க்குறப்பவே நல்லா இருந்ததுங்க. லுக்காக டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் கைஸ்.